வணக்கம் இந்தியா. 4 நாட்கள் ஏற்றத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு பிரேக் எடுத்து நமது சந்தைகள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லேயும் ஒரு காஷியஸ் அஹெட் ஆஃப் நாளைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசி டெசிஷன், இதுமாரி டெவலப்மெண்ட் அகெயின்ஸ்ட் யூஎஸ் யூரான் அண்ட் ஈரான் டாக்ஸ், ஸோ இதெல்லாம் ஒரு இஷ்யூ இருந்தது. பட் டிக்ளைன் ரிவர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த ப்ரீவியஸ் செஷனில் இருந்த ஷார்ப் கெயின் எல்லாம் இன்றைக்கி ஒரு நியூ மெக்கானிசம் ஃபார் த க்ளோசிங் ஸ்டாக் ப்ரைஸஸில் அதனை புரிந்து கொண்டு அதில் ஒரு வீழ்ச்சியையும் காண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 ஓப்பன் 24,703.9. ஸோ அதுதான் இன்றைக்கி டே ஹை. இன்றைக்கி ஓப்பனிங் ஹையும் சேமாக இருந்தது. பிஃபோர் ஃபேஸிங் செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஒரு பிலோ 24,600 மார்க்கு. ஸோ அந்த ரெக்கவரி டுவர்ட்ஸ் இந்த 24,640 டியூரிங் த மார்னிங் செஷன் பார்க்க முடிஞ்சது. பட் வீக்னஸ் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த டே இருந்ததுன்னு சொல்லலாம். இன்ட்ராடே லோ 24,427.95 ஆஃப்டர்நூன் ட்ரேட். அதுக்கப்புறம் ஒரு லேட் ரெக்கவரி நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 190 பாயிண்ட்ஸுக்கு மேலே அந்த டே லோ ஏறி நிஃப்டி க்ளோஸ்ட் அட் 24,614.9, 159 புள்ளிகள் ஏறி இருக்கிறது. அதுக்குள்ள நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2% அதிகரித்து ஸோ எபோவ் 12 லெவலில் ஓடிட்டுருக்கு. இண்டிகேட்டிங் எ ரைஸ் இன் மார்க்கெட் அன்சர்டனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியும் 0.58% ஒரு வீழ்ச்சியை தருள்ளது. 2 நாள் ரேலியிலிருந்து அதுவும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. Brent crude price ரெக்கார்ட் அட் $85 பர் பேரல். இன்னைக்கு ஒரு ஷார்ப் டிக்ளைன்லேருந்து அது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் கன்சர்ன் தான். எகெயின் சரௌண்டிங் யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு இந்த இன்வெஸ்டர்ஸை ஒரு காஷியஸாக இருக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம். பட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார் டாக்ஸ் ஒரு தேரான்ஸ் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டீல் எக்ஸ்பிரஸ் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்காக மறுபடியும் கொடுத்துருக்காரு. பட் ஈரான் எகெயின் அதை டினை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முரண்பாடு பேச்சுக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மீன்வைல் டர்க்கி அண்ட் ஈராக் ஒரு கீ ஆயில் பைப்லைன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதேமாதிரி கசகஸ்தான் ஸோ க்ரூடு ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய காஸ்பியன் பைப்லைன் மூலிமா ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் ஒபாக் என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கனாக்க மாடஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிளான்டு சப்ளை ரெஸ்டரேஷனுக்காக. ஸோ இதெல்லாம் க்ரூடில் ஒரு ப்ரைஸில் ஈஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அட்வான்சஸ் 1373, டிக்ளைன்ஸ் 1576. மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஸ்லைட்லி நெகட்டிவ். ஸோ இன்றைய தினம் 141 பங்குகள் 52 வீக் ஹை, 30 பங்குகள் 52 வீக் லோ, 125 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 77 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. இன்றைய தினம் செக்டாரை பார்த்தோன்னா எகைன் இன்னைக்கு 2 செக்டார் தான் ஏறி இருக்கு. நேற்றுக்கு உல்ட்டா பாக்கி செக்டார்ஸ் எல்லாம் டவுன். ஏறினதில் மீடியா அண்ட் மெட்டல், இறங்கினதில் ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி, ஐடி பெருசாக விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மீடியா இண்டெக்ஸ் 2% ஏறினதுக்கு மெயினாக அந்த சரிகமா அண்ட் பிவிஆர் ஐநாக்ஸ் அது 2 தான் ரொம்ப முக்கிய காரணம். ஸோ ஏரிய பங்குகளில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், இண்டால்கோ, ட்ரெண்ட், ஜியோ ஃபைனான்ஸ், ஐடிசி. நண்பர்களே, நாம் ஜியோ ஃபைனான்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அது ஏறிக்கிட்டே இருக்கு, பார்த்துட்ருங்க. எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே அதை பற்றியும் பேசியிருந்தோம். அதை போய் எடுத்து பாருங்கள், தெரியும். அதுபோல் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் கிராசிம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஆட்டோ, மேக்ஸ் ஹெல்த் அண்ட் ஆர்ஐஎல். ஸோ தங்கம் அதுபோல் 1300 பங்குகள் புள்ளிகள் அதிகரித்து 1,42,000, வெள்ளி 3,457 ரூபாய் அதிகரித்து 2,20,000, குரூட் ஆயில் 225 ரூபாய் குறைந்து 7,420 மணிமை கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டிஎல்எஃப்பும் கிட்டத்தட்ட ஒரு 3.5% மேலே விழுந்திருக்கு.
ஸோ மாடஸ்ட் ரைஸ் இன் ஜூன் குவார்டர் ப்ராஃபிட் கொடுத்தும் அதில் வந்து கன்சர்ன் ஓவர் சப்டியூடு ப்ரீ சேல்ஸ்னால அண்டு லிமிட்டட் நியூ லான்ச்சஸ் அண்ட் லோவர் கேஷ் கலெக்ஷன் அது ஒரு வீழ்ச்சியை தழுவியுள்ளது. அதுபோல் எல்ஐசியும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5% விழுந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு 6% ஸ்டேக் சேல் த்ரூ ஆஃபர் ஃபார் சேல். ஏத்தர் எனர்ஜி இன்னைக்கு கிட்டத்தட்ட 14% ஏறி இருக்கு, ரெக்கார்டு ஹை. ரிப்போர்ட்டோட நேரோயிங் லாஸஸ் அவங்க இந்த ஜூன் குவார்ட்டரில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து செகண்ட் டே ஆஃப் த நியூ மெக்கானிசம் ப்ளஸ் வீக்லி F&O க்ளோசிங் மார்க்கெட் வந்து ஒரு பெட்டர் இன்புட்டில் முடிவடைந்திருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை இண்டஸ் டவர், அதானி போர்ட் அண்ட் சிப்லா நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சரில் வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். ரெசிஸ்டன்ஸ் 24,698, சப்போர்ட் வந்து 24,587.90. நாளை தினமும் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். இந்த நியூ மெக்கானிசம் செட்டில் ஆகிறவர்லையும் மார்க்கெட்டில் இந்த மூமெண்ட் வந்து கடைசி நேரத்தில் வேறு மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ரொம்ப உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.